வேதத்திற்கு இதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேதம் என்பது யாகாதி கிரியைகள் சம்பந்தப்பட்டது. இறைவனை யாகத்தின் மூலமாகத்தான் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் வேதம் என்பது. இதை நம்ம முரண்பாடுன்னு எடுத்துக்க முடியாது. வேதம் என்பதுதான் அடிப்படை. இந்த வேதத்திற்குள் அடக்கம் தான் இந்த ஆகமம்ங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த ஆலயத்தை அமைப்பது கூட இஷ்டத்துக்கு நான் பாட்டியும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைல்ல கட்ட முடியாது இல்ல. அதற்கு இப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த ஆலய நிர்மாண முறை என்பது இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு இலக்கணத்தை வகுத்தார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆகம சாஸ்திரம் என்றால் என்ன, இதனை இயற்றியது யார் அப்படிங்கிற கேள்விக்கான அதுதான் அவர் கேட்டிருக்கார். அதற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த 2வது கேள்விக்கான விடையை பார்த்துடலாமே. ஆகம சாஸ்திரத்தை இயற்றியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆகமம் அப்படின்னு சொன்னா ஆன்னு சொன்னா இந்த பரம்பொருளை குறிக்கும். அந்த ஆலவாயன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பரம்பொருளை குறிக்கும். கம என்று சொன்னால் வந்தது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி வந்ததுன்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக இந்த கம்ங்கிற வார்த்தையை நான் இங்க யூஸ் பண்றேன். ஆகம அப்படின்னு சொன்னா அந்த இறைவனிடத்திலிருந்து நேரடியாக வந்தது என்றுதான் பொருள். ஆக இதை இயற்றியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது இறைவனிடத்திலிருந்து நேரடியாக வந்தது. ஔபருஷேயம்னு சொல்லுவா. அதாவது மனிதனால் இயற்றப்படாதது. எப்படி வேதம் என்பது மனிதனால் இயற்றப்படாமல் தன்னாக இந்த ஒலியிலே, இந்த அண்ட ஒலியிலே கிடைத்து அதனை சேகரித்து மகரிஷிகள் நமக்கு கொடுத்தார்களோ, அதே போலத்தான் இந்த ஆகமம் என்பதும் இறைவனால் உபதேசிக்கப்பட்டு இந்த வசிஷ்டர் மற்றும் அகத்தியர் முதல்வர்களால் இந்த உலகத்திலே பரப்பப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா. இந்த ஆகமத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆகமம் என்றால் என்ன, இது எதற்காக உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆகமம் என்பது ஆலய வழிபாட்டு முறையை பொறுத்தது. இந்த ஆலயத்தினுடைய நிர்மாணம் இப்படித்தான் இந்த ஆலயமானது அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வியூ வச்சிருப்பா. அதே மாதிரி அந்த தீக்ஷா முறைன்னு சொல்லுவா தெரியுமா, ஒரு தீட்சை வாங்குகின்ற முறையை சொல்லி இருப்பார்கள், பூஜா விதானத்தை சொல்லி இருப்பார்கள், அர்ச்சனை முறைகளையும் சொல்லி இருப்பார்கள், அர்ச்சனை விதி அப்படிங்கிறதையும் சொல்லி இருப்பார். சார் இது எல்லாம் வேதத்திலேயும் தானே இருக்கு. வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, வேதம் என்பது ஆலய நிர்மாணங்களை பற்றி பேசாது. ஆலய நிர்மாணங்களை பற்றி பேசுவது ஆகம விதிகள் தான். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பது. வேதத்திற்கு இதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேதம் என்பது யாகாதி கிரியைகள் சம்பந்தப்பட்டது. இறைவனை யாகத்தின் மூலமாகத்தான் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் வேதம் என்பது. இதை நம்ம முரண்பாடுன்னு எடுத்துக்க முடியாது. வேதம் என்பதுதான் அடிப்படை. இந்த வேதத்திற்குள் அடக்கம் தான் இந்த ஆகமம்ங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அடுத்து ஆகமம் என்று வரும்பொழுது இது ஆலய அர்ச்சனை முறைகளை பொறுத்தது. இந்த வேதத்தை பொறுத்தவரை அர்ச்சனைகளுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இந்த ஆகமத்திலே அர்ச்சனை என்பதற்குத்தான் அதிக முக்கியத்துவம். இறைவனை சதா போற்றி பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். அர்ச்சனைகளின் மூலமாக, நாமாவளிகளின் மூலமாக இறைவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதுதான் ஆகமம் என்பது. ஆனா ஆகமத்துல அடிப்படையான விதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆலய நிர்மாணம், பூஜா விதிமுறைகள், இப்படித்தான் பூஜிக்க வேண்டும். அதே மாதிரி தீக்ஷா முறை என்பது இருக்கும். அந்த தீட்சையின் மூலமாகத்தான், தீட்சையை பெற்றுக்கொண்டு தான் பூஜையை செய்ய வேண்டும் என்பதை ஆகமங்களும் வலியுறுத்தும். சிவாகமம், வைணவ ஆகமம் என்று பிரிப்பார்கள். அதில் சிவாகமத்துல பார்த்தோம்னா முக்கியமாக 28 ஆகமங்களை பற்றி பேசுகிறார்கள். 28 சிவாகமங்கள் உண்டு. அதில் உதாரணத்துக்கு சொல்லி பார்த்தோம்னா காரண ஆகமம், காமிக ஆகமம், சுப்ரவேத ஆகமம்ங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பார். அதே மாதிரி வைணவ ஆகமத்துல பார்த்தோம்னா வைகானச ஆகமம்னு ஒன்று உண்டு, பாஞ்சராத்திர ஆகமம் என்பதெல்லாம் உண்டு. இந்த ஆகம விதிகளின்படி தீட்சை என்பதுதான் முக்கியத்துவம் பெறுகிறது. சிவதீட்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அதே மாதிரி வைணவர்கள் கூட நான் சமாசிரயம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பா தெரியுமா. இது அனைத்துமே ஆகம விதிமுறைகளுக்கு உட்பட்டதுதான், வேதத்தின் அடிப்படையில் அல்ல. நம்ம இப்படி வேணா புரிஞ்சுக்கலாமே. வேதம் என்பது விதை, அந்த விதையிலிருந்து முளைத்த மிகப்பெரிய மரம்தான் இந்த ஆகமம் என்பது போல் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக இந்த ஆகமத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய அந்த ஆன்மீக அதிர்வலைகள் என்பது பரவி கொண்டிருக்கிறது. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ரெகுலரைசேஷன்ங்கிறது இருக்கணும் இல்லையா. நம்ம இறைவன் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார்னு சொல்றோம். எல்லா இடத்திலுமே நீக்கமர இறை சக்தி என்பது நிறைந்திருக்கிறது.
ஆனால் இந்த சாதாரண மனிதன் அதனை உணர முடியுமா அப்படின்னு வரும்பொழுதுதான், எல்லாருமே ஒரு பிரகலாதன் மாதிரி மிகச்சிறந்த பக்திமானாக இருக்க முடியாது தானே, எல்லோருமே விவேகானந்தர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஞானத்தை பெற்றவர்களாக இருக்க முடியாது தானே, அவர்கள்லாம் இருக்கிற இடத்திலிருந்தே இறை சக்தியை அனுபவித்து உணர்ந்தார்கள், அல்லது தாங்கள் இருக்கின்ற இடத்திலேயே அந்த இறை சக்தியை வரவழைத்தார்கள். ஆனா எல்லா மனுஷனாலையும் முடியாது தானே. சாமானிய மனிதர்கள் வழிபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஆலயம் என்பது தேவை என்பதை உணர்ந்து, அந்த ஆலயத்தை அமைப்பது கூட இஷ்டத்துக்கு நான் பாட்டியும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைல்ல கட்ட முடியாது இல்ல, அதற்கு இப்படித்தான் இருக்க வேண்டும், அந்த ஆலய நிர்மாண முறை என்பது இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு இலக்கணத்தை வகுத்தார்கள். அந்த ஆலயத்திலே இதுபோல் பிரதிஷ்டா விதிகள் என்பது இருக்க வேண்டும், அந்த இறைவனை இப்படித்தான் பிரதிஷ்டை செய்ய வேண்டும், அந்த பிரதிஷ்டாபன விதியில கூட பார்த்தோம்னா இவ்வளவு தூரங்கள் இருக்க வேண்டும், அந்த சிலையினுடைய உயரம் அளவானது இப்படி இருக்க வேண்டும், அதனுடைய சுற்றளவானது இப்படி இருக்க வேண்டும், கருவறையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கணும், கருவறை விமானம் என்ன ஸ்டைல்ல இருக்கணும், அது அஷ்டாதளத்தை கொண்டதாக இருக்கிறதா, அல்லது நேரடியாக இப்ப நம்ம தஞ்சாவூர் ஆலயத்துல பார்த்தோம்னா ராஜகோபுரத்தை விட அந்த விமானம் உயரமாக இருக்கும், அதுக்கு அது மகுடாகமம் என்ற விதியின்படி அமைக்கப்பட்டிருக்கும். இப்படி ஒவ்வொரு ஆகம விதிகள் என்பது அந்த ஆலய நிர்மாணத்தை பற்றி பேசுகிறது. அந்த ஆலயத்திற்குள்ளாக எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனை இந்த விதிகளின்படிதான் பிரதிஷ்டாபனம் செய்ய வேண்டும், அங்கே பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த முறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதுதான் ஆகம விதி என்பது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.